சூப்பரா இருந்தது பட் வேற லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல எல்லாமே இருக்கு. ஃபெமினிசம் இருக்கு, மொழி பற்றி அத பத்தி ஒரு ஒரு டைலாக்கும் இருக்கு. ஒ கமர்ஷியலாவும் நல்ல காமெடியாவும் உங்களுக்கு நல்ல ஃபீல் குட்டா இருக்கும். குடுத்த காசுக்கு திருப்தியா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ஆ சொல்லவா வேணும். அவங்க நம்ம நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே நடிச்சிருக்காங்க. ஆமாமா. நான் அது ரொம்ப நெறைய ஃபேக் ஃபெமினிசம் பேசாம கரெக்ட்டா ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. நான் சில படங்கள்லாம் வந்தது. பேர் சொல்ல விரும்பல. ரொம்ப மட்டமா பேசியிருந்தாங்க. ரொம்ப அருமையா இன்னும் நல்லா பேசியிருந்தாங்க. எப்படி பேசணுமோ அந்த மெச் அந்த அளவுக்கு அந்த அளவுன்னு இருக்கிற அளவுன்னு சொல்லக்கூடாது. தப்பான வார்த்தை. அந்த மெச்சூரிட்டி கரெக்ட்டா பேசணும் அது. கதையா வந்து காமெடியா இருக்கா இல்ல சீரியஸா இருக்கா? இல்ல காமெடியாவும் இருக்கு, சீரியஸாவும் இருக்கு. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்க வைக்குது. நம்ம அழுகவே வைக்குது. திருப்தியா இருக்கு. ஒரு நல்ல படத்த பார்த்து திருப்தியா இருக்கு. நான் இவ்வளோ ஒரு சில படத்த நான் இவ்வளோலாம் புகழவே மாட்டேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்த புகழ்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப காசு குடுத்து இந்த படத்துக்கு வரலாம். இந்த மாரி படத்தெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. அப்போ அது உங்களுக்கு தான் லாஸ். நாங்க இன்னைக்கே போய் புக் பண்ணி மத்தவங்கள கூட்டிட்டு வரலாம். படம் எப்படி bro இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா உங்களுக்கு செம்ம காமெடியா இருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா எமோஷனலா கொண்டு போய் நல்லா பண்ணியிருக்காங்க ஜி. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. இந்த மாதிரி படம் நம்ம அடி கிடைக்குமா பண்ணுமான்னு தெரியாது. நல்லா இருக்கு. தயவு செஞ்சு எல்லாமே தியேட்டர்ல வந்து பாருங்க. ஃபீமேல் பத்தி இருந்துச்சு. அவங்க லைக் எப்படி சொல்றதுன்னா, வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் அவங்க நம்பியே இல்லாமல் லேடிஸ் ஒர்க் பண்ணி தனியாக இண்டிவிஜுவலாக மேலே வந்து ஒர்க் பண்ணி இதை இண்டிபெண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதிகா மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே தயவு செஞ்சு வீட்டில் ஃபேமிலியோட வந்து பாருங்க. இதை பார்த்துட்டு போய் ஃபேமிலியை கூட்டு வரீங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா போச்சு. நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு ஜி. இவங்களை வச்சு இவ்வளவு ரோல் ப்ளே பண்ணி ஆக்சுவலா இந்த ரோல் எடுத்ததுக்கு அவங்க பயங்கரமா இது பண்ணலாம். டேரக்ட் சூப்பர் ஜி. சேவன் படம் வாங்கினதுக்கான பயங்கரமான ரீசன் இதுதான் ஜி. பயங்கரமா இருக்கு. அதுலயும் ஆக்சுவலா இதுலயும் முருகன் இருக்காரு. இதுலயும் பயங்கரமா முருகன் வச்சு பண்ணிருக்காரு. விருமாண்டி சிங்ஸ் ஆயிடுச்சு. பயங்கரமா இருக்கு ஜி. கண்டிப்பா சேவனுக்கு நான் ஃபர்ஸ்ட் வருவேன்னு நினைக்கிறேன் ஜி. தேங்க்யூ. நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதான் ஆணும் பெண்ணுக்கும் சமம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் ஆழமா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உண்டான உணர்வு பெண்ணுக்கும் உணர்வு ஆணுக்கும் ஒரு உணர்வு ஒண்ணுதான்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஒரு வித்தியாசமா எடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாருமே அதாவது ஒரு படத்துல இவங்களுக்கு தான் பெரிய ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு இல்லாம எல்லா கேரக்டருமே ஒரே லெவல்ல ஒரே மாதிரி அழகா கொண்டு போயிருக்காங்க. சிறப்பு. அவங்க நடிப்பு பத்தி சொல்ல தேவையில்ல. ஆனா இதுல இன்னும் ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க. அதான் லேடி எம் ஆர் ராதான்னு பேர் எடுத்துட்டாங்க. சொல்ல போனா அப்பாவோட பேரை காப்பாத்திட்டாங்கன்றது உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கேரக்டர் தான் நாங்க பார்த்தோம். பொண்ணு தாயா தான் தெரிஞ்சாங்க. அதுல எங்கேயுமே ராதிகான்ற ஒரு கேரக்டர் தெரியல. உங்களுக்கு ரொம்ப இந்த விஷயம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு என்ன சொல்லலாம்? உமன் நம்பர் மட்டும் என்ன வித்தியாசமா சொல்லிருக்கீங்க? ஒரு பாட்டியை வச்சு என்ன சொல்லிருக்கீங்க? அவங்க பாட்டியை வச்சுன்னா ஒரு பெண் இருந்து எதுக்காக ஒரு பொம்பளைங்க வீட்டுல வந்து அவளை ஒரு சில விஷயத்துல ரொம்ப கட்டுக்கோப்பா கராரா இருக்காங்க, பிடிவாதமா இருக்காங்க. அதுக்குண்டான காரணம் என்னன்றத கிளைமேக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தை யார் காப்பாத்துறதுக்குரிய ஆணிவர் யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பெண் தான்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நன்றி. குடும்பத்தோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எம்ஆர் பொண்ணுன்றது நிரூபிச்சிருக்கிறேன். படம் சூப்பரா இருக்குமா. இது ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான். அது நல்லா காமெடியா இருந்தது. ஃபுல் காமெடி. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். யாரும் ஓடிடில வந்து வெயிட் பண்ணி பார்க்காதீங்க. தியேட்டர் வந்து பாருங்க. நல்ல ஃபீல் குட் மூவியா இருந்தது. அவங்களுக்கு வந்து கதையை சொல்லக்கூடாது. நிறைய ட்விஸ்ட் இருக்குது. வந்து வீட்டில் வயசானவங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு வெறுக்கிறோமோ அவங்க வந்து இருந்தால் அவங்க எந்த அளவுக்கு நல்லது நமக்கு செய்வாங்க அப்படின்றது சூப்பராக சொல்லியிருக்காங்க. அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. பெண்களுக்கு வந்து வயசானவங்கள பார்த்துக்கணும். நம்ம பேரண்ட்ஸை நம்ம பார்த்துக்கணும். வயசாகிடுச்சுன்னு சில பேர் ஹோம்ல தான் விட்டுட்டு அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டா எந்தெந்த அளவுக்கு நமக்கு வந்து கஷ்டத்துல அவங்க ஒரு பங்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க. டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. ஆமா. அவர் சிவகார்த்திகேயன் சார் வந்து ப்ரொடியூசர். அவரோட படம்னாலே இப்போ நல்லா இருக்கு. அவர் பண்ண ப்ரொடியூசர் பண்ற படம் தான் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு. பெஸ்ட் மூவி. நல்லா இருக்கு. விமன் எம்பவர்மெண்ட் பத்தி தான். அது எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி
ஹியூமர் கலந்து எமோஷன்ஸ் கலந்து நல்லா சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அவங்க மட்டும் இல்ல, எல்லார் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. ராதிகா ஒரு ஸ்டெப் அபவ் நல்லா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. இதான் இப்போ ஒரு குடும்பத்துல இருக்கிற பெண்கள் வந்து மற்ற ஆண்களை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாம அவங்களும் இண்டிபெண்டா இருக்கிறத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. விமன் எம்பவர்மெண்ட் பத்தி தான் அது வந்து ரொம்ப நீட்டா சொல்லியிருக்காங்க. நல்லா சொல்லியிருக்காங்க. சூப்பரா சொல்லியிருக்காங்க. க்ளீன் என்டர்டைனர் வித் லாட் ஆஃப் ஹியூமர் அண்ட் எமோஷன்ஸ். வேற பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு ராதிகா performance? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சிங்கம் புலி, முனிஷ்காந்த், அருள்தாஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நிறைய இது கமல் சாரோட பாட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல எலிவேஷனுக்கு அவர் சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். இந்த மாசத்தோட பெஸ்ட் மூவி தான்.